Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு 3ஆம் இடைப்பருவ தேர்வு தமிழ் மாடல் கொஸ்டின் பேப்பர். இது தென்காசி மாவட்டம் நடந்தது. லாஸ்ட் இயர் 2024 நடந்த மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதெல்லாம் 50 மதிப்பெண்க்கு கேட்குறாங்க. உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண். ஸோ ஆல்ரெடி இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ தமிழ் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தீங்க. பிஃபோராகவே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் மேம், ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் 1.5 வீக்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஒரு 15 டேஸ்க்கு நியர்பை இருக்குது, 2 வீக்ஸ் இருக்குது. சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா February 10, 12 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா February 20, 16 to 20 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பி ப்ரிப்பேர்டாக இருங்க. மேக்ஸிமம் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டெஸ்ட் எழுதி பார்க்க, ஓரல் டெஸ்ட்டு நமக்கு இது ஆனுவல் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. நாட் ஃபார் தேர்ட் மிட்டம் டெஸ்ட். ஸோ ஆனுவலுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாம் நம்ம ஃபைனலாக ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் இப்போவே படித்து வச்சுட்டிங்கன்னா குவார்ட்டர்லி ஹாஃப்-இயர்லி போர்ஷன் மட்டும் படிக்க ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாடலை படித்து விடை தருகன்னு சொல்லிட்டு பாடல் ஒரு 4 வரிகள் கொடுத்துட்டு அடுத்து இப்பாடல் இடம்பெற்ற நூல் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 1 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து விடைக்கேற்ற வினா, இது கம்பல்சரி வரும் இல்லையா? இந்த பேட்டர்னில் தான் நமக்கு மேக்ஸிமம் வரும். அதனால் நீங்கள் 9th பேஸ்டு தான் 10th-க்கும் அது ஐ மீன் 10th-க்கு வர பேட்டர்னே அப்படியே 9th-க்கு ஃபாலோ பண்ணுவாங்க. அது 100 மார்க்ஸ்க்கு கொஞ்சம் வேரி ஆகும், நம்ம 50 மார்க்ஸ்க்கு கொஞ்சம் வேரி ஆகும். விடைக்கேற்ற வினா கம்பல்சரி அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எவையேனும் ஆறனுக்கு விடை தருக. 6 கொஸ்டின் எழுத சொல்கிறாங்க. பகுத்தறிவு என்றால் என்ன? கமுகு மரம் எதை தேடியது? அசை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? தமிழ் சான்றோருக்கும் ரோமை சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு யாது? நினைத்தேன், கவித்தேன், படைத்தேன், சுவைத்தேன், இத்தொடரில் அமைந்துள்ள உருவகத்தை கண்டறிக. கலைச்சொல் தருக. பாருங்க, நம்ம மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட்டு பர்சனாலிட்டி. அடுத்து ஃபாண்ட். 15 சொற்றொடர் உருவாக்குக. செந்தமிழும் சுவையும் போல. அடுத்து அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் போன்ற இயற்கையின் அழகான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். ஒலி மரபு பிழைகளை, அதோட சவுண்ட்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி எழுதணும். நம்ம அதாவது கரெக்டாக எழுதணும். இதில் ஏதாவது 6 கொஸ்டின் நமக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் மாதிரி நீங்கள் கரெக்டாக அதுக்கேற்ற ஆன்சர்ஸ் எழுதுங்க. எத்தனை லைன் எழுதணுமோ அந்த மாதிரி தெளிவாக எழுதுங்க. எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது எவையேனும் 4னுக்கு விடை தருக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கட்டாய வினா கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது. 17th கொஸ்டின். இது 3 மார்க் கொஸ்டின். அக்கறை கவிதை. அடுத்து இது மனப்பாட பாடல். மனப்பாட பாடலில் கம்பல்சரி நமக்கு 3 மார்க்ஸ் கவர் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்காதவங்க அந்த வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும். பிளேலிஸ்ட்டில் சர்ச் பண்ணிங்கனாலும் இருக்கும், இல்லை இந்த மாதிரி நீங்கள் போட்டு சர்ச் பண்ணாலும் கிடைக்கும் உங்களுக்கு. அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கனாலே 50க்கு 50 தாராளமாக வாங்கலாம். என்னென்ன ட்ரிக்ஸ், எப்படி கேட்பாங்க, எது கம்பல்சரி வரும், எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது அனைத்து வினாக்களுக்கு விடையளிக. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அதனால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ். நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றனுக்கு மதிப்புரை எழுதுக. இதை நம்ம இது மொழியோட விளையாடு மொழியை ஆள்வோம்ல நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா? அதுல இருந்து கேட்டிருக்காங்க. அல்லது வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகு மரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார் கேட்டிருக்காங்க. இன்டர்னல் சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 23 பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஸோ பிக்சர் கொடுத்துட்டு அதை பற்றின சென்டென்சஸ் நம்ம எழுதணும். இதுவும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த 2 இயல்னும் போது ரொம்ப ஈஸி. 8 இயல் ஒரே டைமில் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் 2 இயல் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் நீங்கள் இந்த 2 இயலை ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டிங்கன்னா ஆனுவல் எக்ஸாமுக்கு 2 இயல் முடிச்சிட்டிங்க. 8 இயல்னா 8, 9 எத்தனை இயலோ அதில் 2 இயல் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டிங்க. அதனால் சீக்கிரமாக இப்போவே ஆனுவல் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு விரிவான விடையளிக்க. 8 மதிப்பெண் வினா. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையின் வரும் ஏழை தாயின் பாத்திரம் படைப்பை விளக்குக. அல்லது இன்டர்னல் சாய்ஸ்லேயே கேட்டிருக்காங்க, மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கும் தன் மகனுக்கு முத்துக்குமார் எழுதியுள்ள கடித செய்திகளை தொகுத்து எழுதுக. இது 8 மதிப்பெண் வினா.
ஸோ இதுக்கும் வந்து சைட் ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு அழகாக தெளிவாக எழுதுங்க. எழுத்துப்பிழை வேண்டாம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த மிஸ்டேக்ஸ் வரும். எழுத்துப்பிழை இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. ஓவர் ரைட்டிங் வேண்டாம். சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.